ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 5 இயர் பிளான்ஸ். இந்த 5 இயர் பிளான்ஸில் இருந்து மட்டும் நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 2 அல்லது 3 கொஸ்டின் இந்த 5 இயர் பிளான்ஸில் இருந்து மட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு கேட்குறாங்க. ஆனால் தற்போது வந்திருக்க பாடத்திட்டத்தின்படி மொத்தம் 50 கொஸ்டின் எக்கனாமிக்ஸிலிருந்து கேட்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே நமக்கு மக்கப் பண்ணுறது ஒரு 20 கொஸ்டினும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 கொஸ்டினும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக்கில் இருந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இதிலிருந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு இங்கே தெரிஞ்சுப்பீங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 10 ஆண்டு பின்வருவனற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 10 ஆண்டு அப்படிங்கிறது 10th 5 இயர் பிளான், 10வது 5 ஆண்டு காலத்தில் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 10 ஆண்டு 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு பீரியட் எந்த பீரியடு அப்படின்னு பார்த்தோம்னா 2002லிருந்து 2007 வரை இந்த 10 ஆண்டு 5 ஆண்டு திட்டம் இருந்திருக்கு. இரண்டாவதா இது என்ன நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னா அடுத்த 10 ஆண்டில் இது தலா வருமானம் தான் அப்படி சொல்கிறாங்க. தலா வருமானத்தை இரு மடங்கு பெருக்கணும் அப்படின்னு சொல்லி இது கொண்டு வந்துருப்பட்டிருக்கு. வறுமை விகிதத்தை 15% குறைக்கிறதுக்கு இது 15% ஆக்க குறிக்கோள் இங்கே இந்த 10வது 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இலக்கு 8 வச்சுருந்தாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 7.2 தான் 2007. இந்த வறுமை கோடு அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த வறுமை கோடை 2007 20% இருந்தது. 2012 10% எட்டினது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது 2007 இந்த எழுத்தறிவு விகிதம் 72% இருந்தது. 2012 80% உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 2007ஆம் ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ 75% 72% இருந்திருக்கு. இதை வச்சு இது போடலாம். இதுவே 2012 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது 80% போட்டிருக்கலாம். அடுத்ததா 11வது கீழ்கண்டவற்றுள் எது சரியானவை? சமத்துவ முன்னேற்றம் 11வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கமாகும். இரண்டாவது அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான விடை? இதில் சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி மட்டும் சரியானது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சமத்துவமான முன்னேற்றம், அதாவது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் கவனம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இதுதான் அந்த 5 ஆண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம். இது 9வது 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம். இதுவே 11வது 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விரைவான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி. விரைவான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. இதோட இலக்கு எத்தனை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8.1 வச்சுருந்தாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 7.9 மட்டும்தான் கிடைச்சது. இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 11வது 5 ஆண்டு திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாட்டோட எழுத்தறிவு விகிதம் 85% உயர இந்த 11வது 5 ஆண்டு திட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. மின் இணைப்பு அனைத்து கிராமங்களுக்கும் ஏற்படுத்தி தருதல் 2012 அதாவது இதோட 11வது 5 ஆண்டு திட்டம் 2007
2007லிருந்து 2012 இந்த 2012க்குள்ள அனைத்து கிராமத்துக்கும் மின் வசதி, மின் இணைப்பு அப்படின்னு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. விரைவான வளர்ச்சியை எப்படி பெற முடியும் அப்படின்னா, அனைத்து மக்களுக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சா அவங்க நல்ல தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தொழில் தொடங்கணும் அப்படின்னா மின்சாரம் தேவை. இந்த மின்சாரம் கிடைச்சா அது விரைவான வளர்ச்சிக்கு வந்து உத்வேகம் அளிக்கும். அதுவும் அதிகப்படியான வளர்ச்சி, அதாவது நிறைய கிராமங்கள் இருக்குது. இப்படி நிறைய கிராமங்கள் பிரிஞ்சு இருக்குது. மின் இணைப்பை எல்லா கிராமங்களுக்கும் கொடுத்தா என்ன நடக்கும்? இங்கே இருக்கிறதெல்லாம் பொருட்களை உற்பத்தி செய்வாங்க. இந்த பொருட்கள்லாம் சிறிதாக இருந்தாலும் நிறைய கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அது பெரிதாக மாறுமா? சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? அந்த சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 11வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒரே வித்தியாசம்தான். குறிக்கோளில் முக்கிய நோக்கத்தில் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னும், 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் அதே விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் அது நிலையான வளர்ச்சி. இந்த நிலையான அப்படிங்கிறது சஸ்டெயினபிள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சஸ்டெயினபிள் 12வது ஐந்தாண்டு திட்டம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012லிருந்து 17 வரை அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து போகலாம். அடுத்த கொஸ்டின், முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த ஃபர்ஸ்ட் 5-year பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். முதல்ல, விவசாய உற்பத்தி அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. 2, இது சில மாற்றங்களுடன் ஹரோடோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. அது மஹலனோபிஸ் மாதிரியை பின்பற்றியது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, 1, 2 மட்டும் சரி அப்படின்னு இருக்கிறது கரெக்டு தான். இந்த ஹரால்டோமர் பிசி மஹலனோபிஸ் மாதிரி அப்படிங்கிறது நமக்கு 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட மாதிரி தான். இந்த பிசி மஹலனோபிஸ் மாதிரி இந்த முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது, அதாவது 1951லேருந்து 1956 வரைக்கும் இந்த முதலாவது திட்டத்தை ஆரம்பிக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இருந்தது. அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இருந்தது. இதில் கோதுமை வந்து நல்ல விளைச்சலில் இருந்ததுனால அப்போ வந்து ஓரளவுக்கு சரி கட்ட முடிஞ்சது. 44.6% வந்து கோதுமை தான் அப்போ வந்து முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இருந்தது. வேளாண்மைக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. அதுவும் முக்கிய நோக்கமாக தான் கொண்டுபட்டிருக்கு. இந்த வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்துறது, மின்சாரம் கிடைப்பதற்கு வழிவகை செஞ்சுறது மற்றும் பருத்தி சணல். இது வந்து என்ன? பருத்தி சணல் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் பணப்பயிர் அப்படிம்பாங்க. பருத்தியை சணலையும் இதை நமக்கு எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்கிறது வந்து ஊக்குவிக்கிறதுக்கு இது கொண்டு வரப்பட்டது. கிராமத்தை மேம்படுத்த என்ன பண்ணாங்க அப்படின்னா சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ஒரு இது கொண்டு வந்தாங்க. இது 1952 இதை கொண்டு வந்தாங்க. 31% மூலதனம், மொத்தம் 100% இருக்குது அப்படின்னா இதில் 31% நமக்கு வேளாண்மைக்கு மட்டும், அதாவது அக்ரிகல்ச்சர்களுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஜிடிபி வந்து 31% வந்து அக்ரிக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுவும் நீர்ப்பாசனத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப முக்கியம். இங்கே இந்த முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் நமக்கு இலக்கு வச்சமோ என்னமோ அது 2.9% தான். ஆனால் கிடைச்சது 3.6% வந்து கிடைச்சது. இதனாலேயே இது மிகவும் வெற்றியடைந்த திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா, வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலாவது ஐந்தாண்டு திட்டம், 2வது ஐந்தாண்டு திட்டம், 3வது, 4வது. இதில் சரியான விடை என்ன அப்படின்னா
2, 3, 4. ஏன்னா முதலாவது ஐந்தாண்டு திட்டம் இப்போ தான் பார்த்தோம். இலக்கு வந்து 2.9 வச்சுருந்தாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 3.6. ஆனால் இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 4.5 வச்சுருந்தாங்க. ஆனால் கிடைச்சது நமக்கு 4.1. மூணாவது ஐந்தாண்டு திட்டம், இந்த மூணாவது ஐந்தாண்டு திட்டம் 5.6 வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப லோவாக 2.8 தான் கிடைச்சிது. இலக்கை அடையாத அப்படின்னா இலக்கு 4.5 வச்சு 4.5க்கு மேலே இருக்கணும், இல்லைன்னா 4.5 இருக்கணும். ஆனால் கிடைச்சது என்னமோ 4.1. அதனால் அது இலக்கை அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. 5.6 வச்சு 2.8. இங்கே தான் இந்தியா பாகிஸ்தான் போரும், இந்தியா சீனா போரும் வரும். அடுத்தது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டமும் அப்படி தான். நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்து 5.7 வச்சுருந்தாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 3.3 தான் கிடைச்சது. 5.7 வச்சுருந்தாங்க, ஆனால் கிடைச்சது 3.3 தான் கிடைச்சது. அதனால் அதுவுமே தோல்வி அடைந்த திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே எக்ஸாக்டாக கேட்க மாட்டாங்க, ஆனால் இது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இலக்கை எது அது அடைஞ்சிருக்கு, எது தோல்வியில் முடிஞ்சிருக்கு, எது வெற்றியில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? முதலாவது ஐந்தாண்டு திட்டமா, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டமா, ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டமா, 9வது ஐந்தாண்டு திட்டமா? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, 9வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் என்ன சொல்லியிருக்காங்க? சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. சமூக நீதி அப்படின்னா என்ன வரணும்? மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல். அனைவருமே ஒன்றாக இருந்தால் தான் இந்த சமூக நீதி வந்து கிடைக்கும். சமூக நீதினா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது வந்து யூனிட் 9ல் இருக்குது. யூனிட் 9. இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 9வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் இலக்கு எத்தனை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 7. ஆனால் கிடைச்சது என்னமோ 5.6 தான் கிடைச்சது. 5.6. இது ஒரு தோல்வி அடைஞ்ச திட்டமாக தான் கருதப்படுது. இது தெரிஞ்சால் போதும், தோல்வி அடைஞ்ச திட்டமாக தான் கருதப்படுது. அது மட்டும் இல்லை, தோல்வி அடைஞ்ச திட்டமாக கருதப்பட்டாலும் இதோட நோக்கம் வந்து ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா நகரத்தில் உள்ளது போல் கிராமத்தையும் மேம்படுத்துதல். நகரத்தில் உள்ளது போல் கிராமங்களையும் மேம்படுத்துதல் அப்படிங்கிறது. இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தான். கிராமப்புற வேலைவாய்ப்பு இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டது, இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது. அடுத்ததாக ஸ்வர்ண ஜெயந்தி ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இங்கே தான் கொண்டு வந்துப்பட்டிருக்கோம். ஸ்வர்ண ஜெயந்தி ரோஸ்கர் யோஜனா, பிஎம் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிறது இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுவும் தெரியணும். PMRY அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின், இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அதிக முன்னுரிமை அளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தொழில்மயமாக்கல். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு வளர்ச்சி அடைந்த திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெற்றி அடைந்த திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் PC மஹல்னோபிஸ் அப்படிங்கிற அவருடைய மாதிரியை தான் இங்கே எடுத்திருக்காங்க. அவர் இதை எங்கேருந்து அடாப்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா சோவியத் பெஸ்மன் மாதிரி அடிப்படையில் தான். சோவியத் பெஸ்மன் அப்படிங்கிறவர் மாதிரி அடிப்படையில் தான் இந்த PC மஹல்னோபிஸ் வந்து அதை வந்து எடுத்துருந்துருப்பார். இதில் என்னென்னா கனரக தொழிற்சாலைக்கு மேம்படுத்த முக்கியத்துவம், கனரக தொழிற்சாலைக்கு இவருக்கு வந்து முக்கியத்துவம் வந்து அளிச்சிருப்பாங்க. இப்போ தான் இரும்பு, எஃகு அந்த அதற்கெல்லாம் முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இரும்பு, எஃகு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். இதோட நோக்கம் வேகமான தொழில்மயமாதல் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். இதனால் மொத்தம் 3 இடத்துல
அந்த இரும்பு எஃகு தொழில் வந்து நடத்தியிருப்பாங்க. ஒன்று ரூர்கேலா, ஒடிசா. ரூர்கேலா ஒடிசாவில் இது வந்து ஜெர்மனி உதவியோட கட்டமைச்சிருப்பாங்க. ஜெர்மனி உதவியுடன். அடுத்ததா இன்னொன்று என்ன, பிலாய். பிலாய் அப்படிங்கிறது சத்தீஸ்கர். இது ரஷ்யா உதவியோட கட்டமைச்சிருப்பாங்க. மேற்கு வங்கத்தில் துர்காப்பூர் அப்படிங்கிறதுல பிரிட்டன் உதவியோட இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த கனரக தொழில்களில் எஃகு தொழில் எண்ணற்ற தொழிற்சாலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதில் தமிழகத்தில் சொல்லப்போனால் பெல்லு, என்எல்சி அதாவது நெய்வேல் லிக்னைட் கார்பரேஷன், ஐஎஃப்சி இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் 5ஆண்டு திட்டத்தில் இலக்கு எத்தனை வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 வச்சுருப்பாங்க. 4.5 வச்சுருப்பாங்க. ஆனால் 4.1 தான் கிடச்சிருக்கும். இதை முன்ன தான் பார்த்துருப்போம். 4.5 வச்சு 4.1 கிடச்சிருக்கும். ஆனால் இதுவும் ஏறத்தாழ வெற்றி அடைந்த இதாக கருதப்படுது. அங்கே கேட்டது இலக்கை அடையாத அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கை அடையாத அப்படின்னா இதுவும் தான் வந்திருக்கும். கொஸ்டினை நல்லா வாசித்து பாருங்கள், உங்களுக்கே அர்த்தம் புரிஞ்சு அதை கரெக்டாக எழுதிடுவீங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கூலி பொருட்களின் வளர்ச்சி யுக்தி மாதிரியை சமர்ப்பித்தவர். இங்கே தான் முக்கியம். கூலி பொருட்களின் வளர்ச்சி உக்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று ஹெரால்ட் டோமர், பிசி மஹல்னோபிஸ், ஜவஹர்லால் நேரு, சிஎன் வக்கீல் மற்றும் பிஆர் பிரம்மானந்தா. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, சிஆர் வக்கீல் மற்றும் பிரம்மானந்தா. முதல்ல ஹெரால்ட் டோமர் மாதிரி என்ன அப்படின்னா முதலாவது 5ஆண்டு திட்டம் வந்துடும். பிசி மஹல்னோபிஸ் 2வது 5ஆண்டு திட்டம் வந்துடும். ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் எதற்கு வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறது 1938 தோற்றுவிச்சிருப்பாங்கள்ல, அதில் வருவார். இவர் தான் முதல் திட்டக்குழுவின் தலைவர். திட்டக்குழுவின் தலைவராக இவர் தான் இருந்திருப்பார். அதுவும் முக்கியம். அடுத்தது 3வது 5ஆண்டு திட்டம் இருக்குல்ல, அதற்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் சாண்டி. 3வது 5ஆண்டு திட்டத்துக்கு ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி அப்படிங்கிற 2 பேர் வருவாங்க. 4வது 5ஆண்டு திட்டம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தோல்வி அடைஞ்ச திட்டமாக கருதப்பட்டிருக்கு. இதுக்கு ஆலன் மேனு, அசோக் ருத்ரா அவங்க தான் திட்ட வலைவாளராக இருந்திருப்பாங்க. ஆலன் மேனு, அசோக் ருத்ரா இவங்க திட்ட வரைவாளராக இருந்திருப்பாங்க. அடுத்தது 5வது 5ஆண்டு திட்டம் யார் அப்படின்னா டிபி தார். இதோட திட்ட வரைவாளர் டிபி தார். இது தெரிஞ்சால் போதுமானது. அடுத்து போகலாம். அடுத்த கொஸ்டின், கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது 5ஆண்டு திட்ட காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? இங்கே தான் முக்கியம். 10வது 5ஆண்டு காலம். இதில் இதுதான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா நேஷ்னல் பிளான், சுழலும் திட்டம், பல திட்டம், சீர்திருத்த திட்டம் அப்படிங்கிற இந்த 10வது 5ஆண்டு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் எது வரும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சீர்திருத்த திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்திருத்தம்னா முதல்ல என்ன? சீர்திருத்தம் அப்படின்னா ஏற்கனவே இருந்ததில் ஏதாவது ஃப்ளாஸ் அதாவது குறைபாடுகள் வந்து இருக்கும். அந்த குறைபாடுகளை திருத்தறதுக்கு பேர் தான் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருக்கிறதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கும், அந்த குறைபாடுகளை திருத்தறதுக்கு பேர் தான் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம என்ன சீர்திருத்தம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு. நாடு முன்னேறதுக்கான காரணம் என்ன? வறுமை ஒழிப்பு. வறுமை எப்படி ஒழியும்? தலா வருமானத்தை 2 மடங்கு உயர்த்தினா வறுமை வந்து ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறது. 2வது, அந்த வறுமையை இன்னொரு விதத்தில் எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கிறது கல்வி. இந்த கல்வியை கொடுத்தா நம்ம அறிவாக சிந்திப்பாங்க. இந்த சிந்திச்சா நாடு வந்து முன்னேறும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கல்வி. இந்த கல்வியை வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் நமக்கு ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த சீர்திருத்தம் பண்ணதுனால கல்வித்துறையிலையும் வறுமையும்
சீர்திருத்தம் பண்ணதுனால இந்த சட்டம் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, எம்ஜி நரேகா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, எம்ஜி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு. அந்த 100 நாள் வேலை திட்டம் 2005 கொண்டு வரப்பட்டிருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுங்க, இந்த வறுமை ஒழிப்பு திட்டம். இந்த வளத்திட்டம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த வளத்திட்டம் அப்படிங்கிறது எதற்கு வரும் அப்படின்னா 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வரும். ஏன் இதை 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புக்லேயே, அதாவது 11th புக்லேயே நீங்கள் அதை படித்து பாருங்கள். 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன என கொள்ளலாம். பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இத்திட்டம் வந்து வழிகாட்டியிருக்கு. அதனால் இது வளத்திட்டம். பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி நம்ம எப்படி முன்னேற்றம் அடையிறது அப்படின்னு சொல்லப்படுற திட்டம் தான் இந்த திட்டம். அடுத்தது 1991ஆம் ஆண்டின் புதிய தொழில் கொள்கை இதற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது. அது எது? தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாதல், லிபரலை. இதை எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 3மே. இது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில். இது வந்து 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, முழு வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த 8வது திட்டம். முழு வேலைவாய்ப்பு, சமூக நலம். ஞாபகம் வச்சுங்க, சமூக நீதி வேற, சமூக நலம் வேற. சமூக நலம் அப்படிங்கிறது 8வது ஐந்தாண்டு திட்டம். சமூக நீதி அப்படிங்கிறது 9வது ஐந்தாண்டு திட்டம். சமூக நீதிங்கிறது 9வது ஐந்தாண்டு திட்டம். இதோட இலக்கு எத்தனை இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கு வந்து நமக்கு 5.6 வச்சாங்க. இலக்கு 5.6 வச்சாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சதோ 6.8. 6.8. இது எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் 1991 வரை நம்ம வந்து எஃப்டிஐ அப்படின்னு சொல்லப்படுற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற எதையுமே உள்ளே விட்டுருக்க மாட்டோம். தனியார் துறையை வளர விட்டுருக்க மாட்டோம். ஆனால் இங்கே தனியார் துறை வந்து அதிகமாக வந்ததுனால நமக்கு இந்த 6.8 அப்படிங்கிறது கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா, அப்போ வந்து நிதியமைச்சராக மன்மோகன் சிங் வந்து இருந்திருப்பார். அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அந்நிய செலவாணி வந்து வெறும் 2 வாரத்துக்கு மட்டும்தான் இருந்தது. 2 வாரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த 1991 ரீஃபார்ம் கொண்டு வந்ததுனால நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 வாரத்துக்கு இருந்தது அப்படியே முன்னேற ஆரம்பிச்சது. எல்பிஜி ரிஃபார்ம் கொண்டு வந்ததுனால வேகமாக பொருளாதாரம் வந்து முன்னேற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, லிபரலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு படிக்கணும். தாராளமயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னும், தனியார் மயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னும், உலகமயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னும் படிக்கணும். டெஃபனிஷனையும் படிச்சு வச்சிங்க. பொருள், அதோட டெஃபினேஷன் என்றால் என்ன அப்படின்ல அதையும் படித்து வச்சுக்கிங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த இதில் இந்தியாவில் யார் வேணுமானாலும் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கும். ரெட் டேபிசம் அப்படின்னு சொல்லப்படுற ரெட் டேபிசம் வந்து ஒழிச்சிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா எம்ஆர்டிஜி அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கும், அதையும் ஒழிச்சிருப்பாங்க. 1995 WTOவோட வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட உறுப்பு நாடாக இங்கே உருவாக்கியிருப்பாங்க. உலக வர்த்தக அமைப்போட உறுப்பு நாடாக உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் போதும். சமூக நலம் வேறு, சமூக நீதி வேறு. சமூக நலம்னா அதற்கான அர்த்தம் என்ன, சமூக நீதினா அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சிங்க. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் யூனிட் 9ல் வருது. அடுத்த கொஸ்டின், 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் கரிபி ஹட்டாவ்
இங்கே யோசிச்சு பார்த்துங்க. கரீபி ஹட்டாவ் அப்படிங்கிறது 5வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதையுமே வச்சு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. கரீபி ஹட்டாவ் எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இருக்கும். கோஷம் இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இது வறுமை ஒழிப்பு அப்படின்னு கரீபி ஹட்டாவுக்கு வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது 5வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது ஒவ்வொரு தடவை கரீபி ஹட்டாவ் அப்படிங்கிறது 6வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் கரீபி ஹட்டாவ் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படி இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் 6வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. 6வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு இதை கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு வந்தது யாருன்னா இந்திரா காந்தி. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது தான் இதை வந்து இந்திரா காந்தி தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் சிறப்பு கவனம் எதற்கு செலுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன இதுன்னா அப்படின்னா, இலக்கு எத்தனை வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கு வந்து 5 வச்சுருப்பாங்க. ஆனால் கிடைச்சது 6 கிடைச்சிருக்கும். அப்போ இது வெற்றியடைந்த திட்டமாக பார்க்கப்பட்டிருக்கு. இலக்கை அடைந்த திட்டத்தில் வெற்றியடைந்த திட்டமாக இதை பார்க்கப்பட்டிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருப்பாங்க, இலக்கை அடையாத திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்களா. இப்போ இலக்கை அடைந்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுங்க. இதற்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, தனியார் பொருளாதாரத்தை உருவாக்க வந்து ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு தன்னிறைவு பொருளாதாரம் ஞாபகம் வச்சுங்க. தன்னிறைவு பொருளாதாரம் வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு இது வந்து முயற்சி பண்ணுறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பொருளாதார பொதுத்துறையை விட அதிக முக்கியத்துவம் தனியார் துறை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் கிராமப்புற வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. கிராமங்களில் வசதியை மேம்படுத்தும் திட்டமாக இதை கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 1990 1991 வரை இதில் ஓராண்டு திட்டமாக இது செயல்பட்டுருக்கும். 7வது ஐந்தாண்டு திட்டம் முடிந்த பின்பு இதில் நமக்கு என்ன தெரியணும், உணவு, வேலை, உற்பத்தி திறன் இதில் தான் இதற்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இது தெரிஞ்சால் போதுமானது. இதற்கு மேலே எல்லாமே பார்த்ததாக தான் இருக்கும். வாங்க அப்படியே சீக்கிரமாக பார்த்துட்டு போகலாம். கரீபி ஹட்டாவ் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, இது 5வது ஐந்தாண்டு திட்டம். இந்த கரீபி ஹட்டாவ் அப்படிங்கிறது 5வது ஐந்தாண்டு திட்டம் ஞாபகம் வச்சுங்க. சமூக நீதி எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம், 9வது ஐந்தாண்டு திட்டம். ஆனால் இங்கே இது கொடுத்துருக்காங்களா, அப்போ இதையும் சேர்த்து வச்சு ஞாபகம் வச்சுங்க. இதுவுமே ரொம்ப முக்கியம். இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, சுரங்க தொழிலுக்கு வந்து இது வந்து ரொம்ப மைனிங் இதற்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. மைனிங்கிறது என்ன, முதன்மை துறையா, 2ஆம் துறையா, பணிகள் துறையா? முதன்மை துறை. மைனிங் அப்படிங்கிறது முதன்மை துறை. மைனிங்லேருந்து நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பொருளை நம்ம பாலிஷ் பண்ணுறோம், ஏதாவது அது அந்த மைனிங்லேருந்து ஒரு பொருளை எடுத்து அதை வேறு உற்பத்திக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுதான் 2ஆம் துறை. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் இலக்கு எத்தனை வச்சுருப்பாங்க அப்படின்னா 4.4 வச்சுருப்பாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 4.8. அப்போ இது என்னது, வெற்றி அடைந்த திட்டம், இலக்கை அடைந்த திட்டம். இலக்கை அடைந்த திட்டம், இதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக மகள் நோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? 4 துறை மாதிரி. மகள் நோபிஸ் 4 துறை மாதிரி, 4 செக்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை அப்போ பார்க்கலாம். இது 2nd ஐந்தாண்டு திட்டம். இதில் நமக்கு ஒரு கீவேர்டு என்ன, 4 துறை மாதிரி அப்படிங்கிறது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து சரியான விடை என்ன, 2வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்ததா 2வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 2வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது வந்து என்ன மாதிரி, பிசி மகள் நோபிஸ் மாதிரி இதுதான் தெரியும். ஆனால் இந்த 20 அம்ச மாதிரியும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது இந்திரா காந்தியோட மாடல் தான், 20 அம்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதை நீங்கள் மெயின்ஸில் எழுதும்போது ரொம்ப முக்கியமாக இதை எழுதணும். அதற்காக தான் இது இம்பார்ட்டண்ட். இதுக்கு ஒரு பாருங்கள், கரிபி ஹட்டாவ் என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வுக்கான எந்த 5ஆண்டு திட்டம்? 5வது 5ஆண்டு திட்டம். ஆனால் புக்கில் 6வது 5ஆண்டு திட்டம்னு கொடுத்துருக்காங்க. 5வது 5ஆண்டு திட்டம் தான் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, நேரு மஹலனோபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று, சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும். சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும். 2வது, தொழில் சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல். வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல். தன்னிறைவு அடைய இறக்குமதி பதிலீட்டுக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவித்தல். தன்னிறைவு அடைய இறக்குமதி பதிலீட்டுக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவித்தல். இறக்குமதியை இங்கே ஊக்குவிக்கிறாங்க. தன்னிறைவு அடையணும் அப்படின்னா நமக்கு இல்லாததை நம்ம இறக்குமதி செய்யணும், இம்போர்ட் செய்யணும். இதுவே இப்போ நம்ம இம்போர்ட் அதிகமானால் தான் நம்மளுடைய ஃபாரின் ஜிடிபி க்ரோத் ஆகும். ஜிடிபின்னு என்ன தெரியுமில்ல, மொத்த உள்நாட்டு வள உற்பத்தி, அது க்ரோத் ஆகும். அப்போ இங்கே 1, 2, 3, 4 இதை நம்ம பார்த்தோம்ல, 4 செக்டார். இந்த 4 செக்டார் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த 5ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? பிசி மஹலனோபிஸோட 4 துறை மாதிரி. அந்த 4 துறை மாதிரி என்ன அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1, அட்டாமிக், இது முக்கியம். அடுத்து கனரக தொழில். 3வது இந்த ஸ்டீல் கம்பெனி, அந்த இதெல்லாம். 4வது சொசைட்டி. இந்த 4ஐயும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இன்ன வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்ஜ் கிடச்சிருக்கும். இதில் பாருங்கள், எந்த 5ஆண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் வளர்ச்சியை கவனமாக கொண்டுள்ளது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. 1 இதில் பாருங்கள், இந்த 4ஐயும் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதில் சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 3 மட்டும். 3ல் என்ன இருக்குது? 9வது 5ஆண்டு திட்டம் இருக்கா? 8வதுல என்ன? சமூக நலம். ஞாபகம் வச்சுங்க. சமூக நீதி, சமூக நலம். சமூக நலம் 8, சமூக நீதி 9. இது தெரியணுமா? சமூக நீதி 8, சமூக நீதி 9, சமூக நலம் 8. இது தெரியணும். இது தெரிஞ்சால் இதை போட்டுடலாம். இன்னொன்று, விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இது 11வது 5ஆண்டு திட்டம். விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இதுவே 12வதுல விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ப்ளஸ் என்னது? சஸ்டைனபுள், நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்ததா, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் 11வது 5ஆண்டு திட்டத்தை பின்வரும் கூற்றுகளில் சரியானது. இத்திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. அடுத்ததா, வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இத்திட்டம் வலியுறுத்துகிறது. நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது அப்படி கொடுத்துருக்காங்க. நாட்டோட கிழக்கு பகுதி அப்படின்னா இப்படி இருக்குது. அப்படின்னா இங்கே, அதாவது இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படிங்கிற கிழக்கு பகுதி வங்காளம், அந்த கிழக்கு பகுதி அரிசி உற்பத்தி அதிகரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 மற்றும் 2. இங்கே எப்படி அதிக உற்பத்தி இருக்கும்? நீங்களே யோசிக்கணும். அதிக உற்பத்தி அங்கே இருக்காது. எப்போ அதிக உற்பத்தி கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பஞ்சாப் மாநிலம் கோதுமையில் உற்பத்தி செஞ்சுருக்கோம். இங்கே சதர்ன் ஸ்டேட்டெல்லாம் நமக்கு அரிசி உற்பத்தி. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே பஞ்சாப் மாநிலத்துலேயும் இருக்கும். பஞ்சாப் மாநிலத்துலேயும் இங்கே சதர்ன் ஸ்டேட்டு தெற்கு மாநிலத்தில் இருக்கும். எதனால் அப்படின்னா, நம்ம ஒரு புரட்சி கொண்டு வந்திருப்பில்ல, என்ன? பசுமை புரட்சி அப்படின்னா நம்ம உணவு உற்பத்தி பன்மடங்காக பெருக்கிறது. அதற்கோசரம் தான் இதை கொண்டு வந்திருப்போம். இதில் கிழக்கு பகுதியில் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அதனால் இந்த 3வது தப்பு. மற்ற 2மே சரிதான், அதை பார்த்துக்குங்க. மற்ற 2மே சரிதான். திட்டத்தின் முக்கிய நோக்கம் உள்ளடக்கிய வளர்ச்சி. இங்கே நிலையான வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது 12வது 5ஆண்டு திட்டத்தில் வந்திருக்கும். 11வது 5ஆண்டு திட்டம் வந்திருக்காது.
இதை ஞாபகம் வச்சுங்க. வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை திட்டம் வந்து வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது கரெக்டு தான். இதோட இது என்ன 8.1 வச்சுருந்தாங்க, ஆனால் 7.9 தான் கிடச்சிது. 8.1 வச்சுருந்தாங்க, 7.9 தான் கிடச்சிது. இதை அதிகமாக பார்க்க தேவையில்ல, ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மட்டும் கிடையாது, இந்த நாட்டோட எழுத்தறிவு தான் 85% வளர்கிறதுக்கு இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. 58 மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் இவங்க வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. அடுத்ததா, இந்தியாவின் வறுமை ஒழிப்பினை வெளிப்படை நோக்கமாக கொண்ட பொருளாதார திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, 5வது ஐந்தாண்டு திட்டம். அதான் படித்தோம்ல, கரிபி ஹட்டாவ் அப்படிங்கிறது அது இதுதான். அடுத்து 11வது ஐந்தாண்டு சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை மெயின் விஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதற்கு என்ன வரும்? அனைத்து மக்களின் சுகாதாரம், கிராம மக்கள் சுகாதாரம், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் சுகாதாரம், ஏழை மக்களின் சுகாதாரம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அனைத்து மக்களின் சுகாதாரம். இதுலேயே இவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் யார்? ஏழை மக்கள்னா யார்? வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள்னா யார் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஒரு இது படிக்கிறீங்க அப்படின்னா அதோட வித்தியாசம் தெரிஞ்சால் நீங்கள் அதற்கு சரியான விடையளிச்சிருவீங்க. அடுத்தது, பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் 1991 கொண்டு வரப்பட்டிருக்கு. எந்த காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கும்? PV நரசிம்மா, ராஜீவ் காந்தியா, இந்திரா காந்தியா, மொராஜி தேசாயா? இதில் ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்று மொராஜி தேசாய் அப்படிங்கிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, PV நரசிம்மராவ். அடுத்து, தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். இது மாதிரி வந்து எப்போ துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1991. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 24 இதோட சேர்த்து படித்து வச்சிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10வது ஐந்தாண்டு திட்ட காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கணும். இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி. அடுத்ததா, லிபரலைசேஷன் ப்ரொவைடிங் ஃப்ரீடம், தாராளமயமாக்கல் சுதந்திரம் வழங்குவது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ப்ரைவேட் செக்டார், தனியார் துறைக்கு தான் அது சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. லிபரலைசேஷன் அப்படின்னா தாராளமயமாக்கம், தனியார் மயமாக்கம், சுதந்திர மயமாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் அது வந்து தனியார் துறைக்கு வந்து லிபரலைசேஷனும், அதுவே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனியார் துறைக்கு லிபரலைசேஷன் சுதந்திரம் வழங்குது. இதுவே ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது தொழில்துறைக்கு, குளோபலைசேஷன் பன்னாட்டு வணிகத்திற்கு குளோபலைசேஷன் வந்து கொடுக்குது. அங்கேயே சுதந்திரம் எதற்கு கொடுக்குது அப்படிங்கிறது முக்கியம். தாராளமயமாக்கம் ஒன்று நீங்கள் இதில் குழம்புறது தொழில்துறைக்கா, இல்லை தனியார் துறைக்கா, இல்லை பன்னாட்டு வணிகத்திற்கா அப்படின்னு இந்த 3 தான் குழம்புவீங்க. அதற்கு தான் இங்கே தனியார் துறை அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. அடுத்து, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, கிரீன் ரெவல்யூஷன், HYV. இந்த HYVனா என்ன? ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதிக விளைச்சல் தரும் விதைகள். அடுத்து, இந்த வெரைட்டிஸ்னால் ரகங்கள் அப்படிம்பாங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. என்ன அப்படின்னா 1க்கு 4. முதல் உலகப் போர் எப்போ? 1914. புதிய தொழில் கொள்கை எப்போ? 1991. பசுமை புரட்சி 1960. அதிக விளைச்சல் தரக்கூடிய விதை என்ன? அது ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அது. அடுத்து, 7வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது. காரணம், முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். இது காரணத்தை சரியாக விளக்குது. இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும்.
எல்பிஜி ரிஃபார்மு 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் எப்படி 7வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு இது வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து சரியாக விடையளிச்சிருக்கலாம். இந்த புக்கில் வந்து இதுவுமே இருக்குது. புக்கில் வந்து இது இருக்குது. முதன்முறையாக பொதுத்துறைக்கு தான், பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுத்ததுனால தான் இது வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு இங்கே வந்து கொடுத்துருக்கு. அதனால் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தை இன்னும் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கு இது முக்கியத்துவம். 2வது ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு. 3வது தனியார் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த திட்டம் அப்படின்னு சொல்லலாம். 4வது பொதுத்துறையை விட அதிக முக்கியத்துவம் தனியார் வந்து அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து டெக்னிக்கல் மிஷன் நடத்தப்பட்ட ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மையம் நடத்தப்பட்ட ஆண்டு திட்டமாக இதை சொல்லலாம். கிராமப்புற வேலைவாய்ப்பு வந்து மேம்படுத்தும் திட்டம், கிராமங்களில் வசதியை மேம்படுத்தும் திட்டமாக இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மைய அரசோட நிலையற்ற சூழல்னால இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. நிலையற்ற சூழல் அப்படின்னா ஆட்சி மாற்றங்கள் அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததா 1வது ஐந்தாண்டு திட்ட மாதிரி யார் அப்படின்னா அது வந்து ஹரால்ட் டோமர் மாதிரி. இந்தியாவில் தொழில்துறை தாராளமயமாக்கல் என்பது இவற்றுடன் தொடர்புடையது. 1 விவசாய உற்பத்தி அதிகரிக்கவா, 2வது நில சீர்திருத்த திட்டமா, 3வது தொழில்துறை முன்னேற்றத்தை ஒழுங்குபடுத்துவதா, 4வது தனியார் துறையின் முதலீடு மற்றும் முக்கிய பங்கு பெறுவதை ஊக்குவித்தலா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 3 மற்றும் 4. இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் அப்படின்னு இருக்குல்ல, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு இங்கே என்ன அப்படிங்கிறது பார்த்துங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். முன்ன ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதற்கும் இதற்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்து பிசி மகள்நோபிஸ் பின்வரும் உத்திகளை வலியுறுத்துகிறது. இதுவுமே பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா என்னது, 1 அதிக கனரக தொழில்களுக்கு முன்னுரிமை, அதிக சேமிப்பு வீதம், புதிய தொழில்களுக்கு பாதுகாப்பு. இங்கே இறக்குமதி பதிலீட்டுக்கு ஊக்கமின்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் தப்பு. இது ஊக்கம் கொடுக்கறது. எதற்காக ஊக்கம் கொடுக்குறாங்க இறக்குமதி பதிலீட்டு அப்படின்னா, ஏன்னா இங்கே அதாவது தன்னிறைவு அடையணும் அப்படின்னா, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையணும் அப்படின்னா நம்ம இறக்குமதி செஞ்சால் தான் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய முடியும் அப்படின்னு அப்போ இருந்த சூழலில் வச்சு இதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது புதிய தொழில் கொள்கை நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாவை. இதுவுமே முன்ன பார்த்தது தான். 1 தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, பொதுத்துறை நிர்வாகம் அப்படிங்கிறது சரியான விடை. இந்த அயல்நாட்டு முதலீடு அப்படிங்கிறது எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அயல்நாட்டு வாணிப கொள்கை அப்படிங்கிறது நாம் இங்கேருந்து அயல்நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதை பற்றி இங்கே குறிக்குது. இம்போர்ட் பண்ணுற பற்றி குறிக்குது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, ட்ரேட் பாலிசி அப்படிங்கிறது வேறு. ட்ரேட் பாலிசி வேறு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. இதை குறிப்பிட்டு சொல்ல போனால் ஃபாரின் ட்ரேட் பாலிசி அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து என்ன அப்படின்னா, அவங்க ஒரு இன்னொரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இடையில் ஒரு சில பொருட்களுக்கு ஃப்ரீ ட்ரேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் டியூட்டி எதுவுமே விதிக்காமல் கொடுக்கறது தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் பாலிசி. அது 2வது ஐந்தாண்டு அடிப்படை டேஸ் மாதிரி அப்படின்னா இது பிசி மகள்நோபிஸ் மாடல். அடுத்தது 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு வீதம் 4.5. ஆனால் கிடைச்சது என்னமோ 4.1 தான். அதனால் அது என்ன ஐந்தாண்டு திட்டம், இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டம். 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் டேஸ் அளவு எண்ணிக்கையில் வேலையற்றவர்களின் பின் இணைப்பை கொண்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 37 மில்லியன். அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன, விரைவான தொழில் வளர்ச்சி.
விரைவான தொழில் வளர்ச்சி. வறுமை ஒழிப்பு 5வது ஐந்தாண்டு திட்டம். இது 5வது ஐந்தாண்டு திட்டம். வேலை வாய்ப்புங்கிறது 7, சமூக நீதி 9, 8 சமூக நலம். அடுத்து இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி எது அப்படின்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரால் டோமல் மாதிரி. அடுத்தது எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுதான் முக்கியமான கொஸ்டின். இங்கே நரசிம்ம ராவ் கொடுக்கல, அதனால் இங்கே என்ன வரும்? அப்போதைய நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் தான் இதற்கு வரும். அடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டம் யாரோட மாதிரி? இதற்கு சரியான விடை சிஇஎல்பி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 4வது ஐந்தாண்டு திட்டம். இந்த சிஇஎல்பி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, அது ரொம்ப முக்கியம். 4வது ஐந்தாண்டு திட்டத்தோட சிஇஎல்பி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இதில் இந்த சிஇஎல்பி தெரியலினாலும் மற்ற 3 ஐந்தாண்டு திட்டம் தெரிஞ்சிருக்கணும். இது 1 மகள் நோபீஸ், 2 சக்கரவர்த்தி அப்படிங்கிறது 3. இது தெரிஞ்சிருந்தாவே நம்ம கரெக்டாக போட்டுடலாம். அடுத்தது வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த ஐந்தாண்டு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1, 3, 4. 1 என்ன? 1வது ஐந்தாண்டு திட்டம், 5வது ஐந்தாண்டு திட்டம், 7வது ஐந்தாண்டு திட்டம். 1வது ஐந்தாண்டு திட்டம் என்ன? 2.9 வச்சு இலக்கு வச்சு 3.6 கிடைச்சது. இதுவே 5வது ஐந்தாண்டு திட்டம் என்ன? 4.4 வச்சு 4.8 கிடைச்சிது. 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன கிடைச்சது? 5 வச்சு 6 கிடைச்சது. இந்த 1, 5, 7. அடுத்தது 8வது ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி தான். 12வது ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி தான். ஆனால் இது வெற்றின்னு சொல்ல முடியாது. 12வது ஐந்தாண்டு திட்டம் அதை நடுவுலையே கிளச்சிட்டாங்க. ஏன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது 8வது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் வகையான திட்டமாகும். சர்வாதிகாரமானது, கட்டாயமானது, சுட்டி காட்டுவது, ஆண்டுதோறும் செய்வது. இதற்கு சரியான விடை சுட்டி காட்டுவது. சுட்டி காட்டுவது. இது புக்கில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய பொருளாதார கொள்கை, மனிதவள மேம்பாடு, முன்னுரிமை மட்டும்தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சுட்டி காட்டும் திட்டம் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. இதை நம்ம தான் நம்மளுடைய ஸ்கில்லை வச்சு போடணும். அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். முதல் ஐந்தாண்டு திட்டம், 3வது ஐந்தாண்டு திட்டம், 9வது ஐந்தாண்டு திட்டம், 12வது ஐந்தாண்டு திட்டம். இதில் சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. என்ன எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படிங்கிறது. 1வது ஐந்தாண்டு திட்டம் தப்பு, 1951 வரணும். அடுத்தது 2வது ஐந்தாண்டு 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961லேருந்து 66 வரணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து 9வது கரெக்டு, 12வது கரெக்டு. இந்த 9வதுக்கும் 12வதுக்கும் வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது திட்ட காலத்தில் ஊரக நலன்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். திட்ட காலத்தில் ஊரக நலன்கள் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை படித்து வச்சுங்க. பாரத் நிர்மான் இது எந்த ஆண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் போட்டிருப்பீங்க. அதனால் ஒவ்வொரு ஆண்டு எப்போ அப்படின்னு படித்து வச்சுங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது பாரத் நிர்மான் அப்படிங்கிறது 11வது ஐந்தாண்டு திட்டம். ஊரக ஏழைகளின் அடிப்படை தேவைகளை உறுதி செய்தல் அப்படிங்கிறது 8வது ஐந்தாண்டு திட்டம். 8வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இதை சொல்லியிருப்பாங்க. 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இதை சொல்லியிருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சிங்க. அடுத்ததாக ஊரக ஏழைகளுக்கு புதிய ஊதியம் பெறும் வழிகளை ஆக்குதல். ஊரக ஏழைகளுக்கு புதிய ஊதியம் பெறும் ஆக்குதல் அப்படிங்கிறது 10வது ஐந்தாண்டு திட்டம். ஊரக பகுதிகளில் புதிய உட்கட்டமைப்பு வகைகளை உருவாக்குதல். இது 9வது ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது போகலாம்.
அடுத்தது 9வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி இங்கே கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இதையும் பொருத்தணும் அப்படின்னா இதற்கு சரியான விடை என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி 4, அதாவது சமூக நீதியுடன் சமமான வளர்ச்சி. இது 9வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வரும். அடுத்தது 10வது ஐந்தாண்டு திட்டம் என்ன? 10வதுல என்ன? ஜிடிபி வளர்ச்சி 8% அடைதல் அப்படிங்கிறது 12வது ஐந்தாண்டு திட்டம். 11வது என்ன? 12வது 10 11 என்ன அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிச்சா போதும். 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதற்கு சரியான பொறுத்துகள் தேர்ந்தெடுக்கணும். எக்ஸாக்டாக என்ன வரும் அப்படிங்கிறது. அப்போ இதற்கு 10வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு நமக்கு 2, அதாவது 8% வளர்ச்சி அடைதல் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் 8% இலக்கு தான் கொடுத்துருப்பாங்க. 8% இலக்கு. 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் 8% இலக்கு தான் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் விரைவான நீடித்த மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சி அடைதல். விரைவான மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சி அடைதல். இங்கே நீடித்த அப்படின்னு வருதா? இது சஸ்டைனபுள்னா என்ன? 12வது ஐந்தாண்டு திட்டம் 2 வந்துடணும். 11வது ஐந்தாண்டு திட்டம் விரைவான உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை அடைதல் அப்படிங்கிறது வந்துடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கம்பேர் பண்ணி படிங்க, அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் இப்போ தான் பார்த்தோம். என்னது? வேகமான மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த நிலைத்தன்மை அப்படின்னு வந்தால் அது 12வது ஐந்தாண்டு திட்டம். வறுமை ஒழித்து 5வது ஐந்தாண்டு திட்டம். தற்சார்பு அடைதல் இது எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறத பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு இது 3வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமாக இருந்திருக்கும். நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலை 4வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம். இதையே ஒரு இதாக பார்த்துருப்போம். செல்ஃப் ரிலையன்ஸ் என்னென்ன, சுயசார்பு அப்படின்னா என்ன, அப்படிங்கிறத பார்த்துங்க. அதோட அர்த்தம் வந்து தெரியணும். எதாக இருந்தாலும் அது அர்த்தம் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததும் இதே தான். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது முதல் ஐந்தாண்டு திட்டம் என்ன? வேளாண்மைக்கு முக்கியத்துவமா? 2வது ஐந்தாண்டு திட்டம் என்ன? 5வது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பா? 6வது ஐந்தாண்டு திட்டம் 2வது தொழில்மயமாதல், 6வது தன்னிறைவு செல்ஃப் சஃபிஷியன்சி. தன்னிறைவு அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்சி. சுயசார்பு அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் தன்னிறைவு அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்சிக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுயசார்புனா என்ன, செல்ஃப் ரிலையன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. அட்லீஸ்ட் இதற்கான மீனிங் என்னாவது பார்த்து வச்சுங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா என்ன, என்றால் என்ன அப்படிங்கிற மீனிங் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து இந்தியாவில் தாராளமயமாக்கல் கொள்கை செயல்பாடு எந்த குழுவின் கீழ் இயங்கியது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. தட் குழு. இது எனக்கும் தெரியாது, புக்குலேயும் இல்லை. இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்? இதில் இப்படி வந்தால் நம்ம எப்படி விடையளிக்கணும் அப்படிங்கிறதும், அடுத்த இதில் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியணும். இதில் நீங்கள் என்ன போட்டிருக்க முடியும் அப்படின்னா, இந்த தாராளமயமாக்கல் கொள்கை வந்து செயல்பாடு எந்த குழுவின் கீழே இருந்தது? தனியார் மயமாக்கல் கொள்கை எந்த குழுவின் கீழே இருந்தது? உலகமயமாக்கல் அப்படிங்கிறது. ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக்கை பற்றி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஸ்வேஸ்வரையா குழு அப்படிங்கிறது வராது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நரசிம்மன் குழு அப்படிங்கிறது இதுதான் வரும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிவி நரசிம்மராவ் இருக்கார் அப்படி, அதனால் நரசிம்மன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. இந்த தாராளமயமாக்கல் எல்பிஜி இதில் இதோட தனித்தனி குழு எந்த இதில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்ததும் இங்கே இதுதான் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டுக்கு அதிக அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவினையினால் அந்த பாகிஸ்தான்லேருந்து 2 பக்கமாக பாகிஸ்தான் இருந்தது. அதாவது இங்கே வங்காளதேசம், இங்கே பாகிஸ்தான். இது கிழக்கு பாகிஸ்தான் அப்படிமோ, இது மேற்கு பாகிஸ்தான் அப்படிமோ. இரண்டுமே இந்துக்கள் இருக்கிறது, முஸ்லீம்கள் எல்லாருமே இந்தியா வேணும்,
எது வேணும் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணுற இது விட்டுருக்கோம். அப்போ அதனால் அங்கே வந்து அகதிகள் வந்து இருந்தது. பணவீக்க சிக்கல்கள் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனும் இருந்தது. அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து என்னது? பொருளாதார நிலைத்தன்மை. அப்போ வந்து நம்ம கனரக தொழிலுக்கு மேம்பாடு கொடுத்தோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கனரக தொழில் அப்படின்னா என்ன என்றால் என்ன? கனரகம் இதுலேயே இருக்குது. கனம் ரகம் அப்படிங்கிறது. இது என்றால் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது 3வது ஐந்தாண்டு திட்டம் என்ன? 3வது ஐந்தாண்டு திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. 4வது ஐந்தாண்டு திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம். அடுத்தது 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எவ்வளவு? இங்கே பாருங்கள், 8%. 10வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் வளர்ச்சி இலக்கு 8% தான் வச்சுருப்பாங்க. அடைந்தது எவ்வளவு அப்படிங்கிறது மேட்ரு. அடைந்தது அப்படிங்கிறது 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 7.2. 10க்கு 7.2 கிடச்சிருக்கும். ஆனால் 12க்கு கிடைச்சிருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா திட்டக்குழு வந்து நிறுத்தியிருப்பாங்க. அடுத்து எந்த ஐந்தாண்டு திட்டமானது விரைவான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? 12வது ஐந்தாண்டு திட்டம். நிலையான அப்படின்னு வந்தாவே ஞாபகம் வச்சுங்க, நிலையான அப்படின்னு வந்தாவே 12. இந்த நிலை அப்படிங்கிறது இல்லாமல் வந்தால் அது 11. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நன்றி.